ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RKR 007. இன்றைக்கி நம்ம RKR 007 என்ன பார்க்க போகிறோம், டேஸ்டியான டீ கடை வடை எப்படி நம்ம வீட்டில் செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வடை நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சி செய்யாமல் கொஞ்சம் பருபருன்னு பாருங்கள், பருப்பெல்லாம் தெரிகிற மாதிரி நம்ம அரைச்சி செஞ்சுருக்குறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் பட்டாணி பருப்பு ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். சின்ன பவுலில் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒரு அரை கப் அளவு நம்ம கடலைப்பருப்பு, மொத்தமாக நம்மளுக்கு 1.5 கப் எடுத்துருக்குறோம். அதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுக்கும்போது அது ஒரு அரை கிலோ அளவு வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகே, அடுத்தது ஒரு மிக்சியில் பட்டை, கிராம்பு, சோம்பு இது 3ஐயும் சேர்த்திக்குங்க. சும்மா சிறிதளவு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், பட்டை ஒரே ஒரு இது அது 3ஆக உடச்சி போட்டிருக்கிறேன். ஒரு மிளகாய் வத்தல் 6 எடுத்துருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு நிறையா காரம் வேணும்னா 8, 10 வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஊற வச்சு அதை வடித்து வச்ச அந்த பருப்பை எடுத்துக்கலாம். அந்த பருப்பை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம், கொரன்னு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா வடை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. மேலே லைட்டாக பருப்பாக தெரிஞ்சாதான் வடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கு அரைச்சிட்டு அது அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பருப்பு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதை கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். 1, 2, 3 தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. அது சீக்கிரம் அரையாது. நீங்கள் அதை கிளறி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் அரைச்சிருக்கிறேன். ரொம்ப நைஸாக நான் அரைக்கல. பாருங்கள், கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துருக்குறோம். ஓகே, இதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. பவுலில் மாற்றிட்டு நாம் எடுத்து வச்சுருக்கோம் அந்த பருப்பை மேலே கொட்டி அதையும் நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. அதுலேயே இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம்னா தான் நாம் வடை போட்டு எடுக்கும்போது மேலே பருப்பாக நல்லா தெரியும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பருப்பு ரொம்ப தண்ணியாட்ட அரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி நாம் வடை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா வடை நம்ம உருட்டி பிடிக்க முடியாது. ஓகே, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய், சோம்பு, பட்டை அதையெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற இதை மேலே தூவி விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, க்ரீன் சில்லி ஒரு 2, ஒரு அரை கட்டி பூண்டு, இஞ்சி அதே அளவு. ஓகே, இதை நாம் எல்லாத்தையும் இந்த வடை பருப்பில் சேர்த்திடலாம். ஓகே, எல்லாத்தையும் இது சேர்த்திடுங்க. இஞ்சி மட்டும் விட்டுட்டு மற்ற பொருளெல்லாம் சேர்த்திடுங்க. இஞ்சி நம்ம லைட்டாக தட்டி போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து கலக்க வேண்டாம். லைட்டாக அந்த சீரகம், மிளகு நுணுக்கிற கல்லில் லைட்டாக தட்டி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இஞ்சோட வாசம் அந்த வடைக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதை தட்டி போடுங்க. ஓகே, உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்குங்க. சால்ட் சேர்த்திட்டு இந்த மாதிரி தட்டி உள்ளே சேர்த்திக்குங்க. பாருங்கள், தட்டியாச்சு. அது சின்ன பீஸாக உதிர்த்தி விட்டு நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்தி விட்டுட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வடை மாதிரி தட்டி நம்ம வச்சுக்கலாம். ரவுண்ட் பண்ணி அதுக்கு பிறகு தட்டி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா வெங்காயம், அந்த மிளகாய் எல்லாமே நல்லா அந்த மாவில் எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா ஒரு இடத்துல அந்த மிளகாய், வெங்காயம்லாம் இருந்துக்கும், ஒரு இடத்துல மாவு மட்டும் தனியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக பிடிச்சி வச்சுட்டு நம்ம வடை தட்டுறோம்னா தட்டிக்கலாம். நான் ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன சொல்ல ஃபுல்லாக செஞ்சு காமிக்க முடியல. இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தட்டி வச்சுருங்க. ரொம்ப தடிமனாகவும் வேண்டாம், ரொம்ப லேசாகவும் வேண்டாம், மீடியமாக தட்டி வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு அந்த பாத்திரத்தில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட உதிராது, சூப்பராக நம்மளுக்கு வடை வரும். நம்ம லைட்டாக சோடாப்பு இதில் சேர்த்திருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்திருக்கிறேன். இந்த மாதிரி போட்டு
ஒரு ஃபஸ்ட்டு போட்டோன்னே கொஞ்ச நேரம் வேக விட்டு அப்புறமே திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடுங்க. போட்டோன்னே திருப்பி போடாதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 30 நொடி வேகட்டும். அப்புறமே திருப்பி போட்டு இன்னொரு 30 நொடி வேகட்டும். 1 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு அப்புறமேல் வெளியிடுங்க வடையை. பாருங்கள், கொஞ்சம் கூட நம்மளுக்கு உதிராமல் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வடை வருதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொரோனா டைமில் நம்ம கடையில் வாங்கி தரதை விட வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேர் RKR 007. ஓகே, பாய்.